ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இறையூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் என்ற கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். விருத்தாச்சலம் திட்டக்குடி சாலையில் பெண்ணாடம் அருகே 5 கிலோமீட்டர் தூரத்தில் இறையூர் இருக்கின்றது. விருத்தாச்சலத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரமும் திட்டக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவர் தாகம் தீர்த்தபுரீஸ்வரர், உற்சவர் சுந்தரேஸ்வரர், தாயார் அன்னபூரணி, தலவிருட்சம் பலாமரம். திருஞான சம்பந்தர் அடியார்களோடு தங்கிய திருத்தலம் இது. மூலவர் தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் கிழக்கு திசை நோக்கியும் அம்பாள் அன்னபூரணி தெற்கு திசை நோக்கியும் அருள்பாலிக்கின்றார்கள். ஞானத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? பசி நீக்க வேண்டி பிரார்த்திப்போர்க்கு பசி போக்கும் தலமாகவும், திருமணம் குழந்தை வரம் வேண்டும் பக்தர்களுக்கு குழந்தை வரும் அருளும் தலமாக இருக்கின்றது இது. அதே போல கார்த்திகை மாதத்தில் 1008 முறை கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். நேர்த்திக்கடனாக பிரார்த்தனையை நிறைவேறினால் பக்தர்கள் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்துகின்றார்கள். இந்த தலத்தின் தலவரலாறு என்ன? திருஞான சம்பந்தர் தில்லை திரு எருக்கத்தாம்புலியூர், அதாவது ராஜேந்திரப்பட்டினம் என்று சொல்வார்கள், திருமுதுகுன்றம் அதாவது விருத்தாச்சலம், திரு தூங்கானை வாடம் அதாவது பெண்ணாடம் ஆகிய சிவத்தலங்களை வணங்கி திருப்பதிகங்கள் பாடி பின்னர் திருநெல்வாயில் அறத்துறை அதாவது திருவட்டத்துறை ஈசனை வணங்க வேண்டும் என்ற விருப்பத்தினால் தொண்டர்கள் புடைசூழ தம் தந்தையாராகிய சிவபாத இருதய திருத்தோள்களின் மேல் அமர்ந்து செல்லும் வழக்கத்தை விடுத்து 5 வயது குழந்தையாக இருந்து திருப்பாதங்கள் நோக நடந்து சென்றார். வழிநடைந்த களைப்பாலும் மாலை நேரம் ஆனதாலும் இளைப்பாறை எண்ணி திருமாறன்பாடியில் இருக்கின்ற சிவாலயத்தில் அடியார்களோடு தாகம் தீர்க்க அருள் உள்ளம் கொண்டு தமது தண்டாயுதத்தை தரையில் ஊன்றிய போது நீர் பெருக்கெடுத்து வந்தது. அதனை அனைவரும் அருந்தி தாகம் தணிந்து மகிழ்ந்தார்கள். எனவே ஈசனுக்கு தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் என்றும், அடியார்களின் பசி நீங்க அன்னம் பாலித்தமையால் அம்பாள் அன்னபூரணி என்றும் திருநாமம் பெற்றார்கள். திருமாறன்பாடியில் இரவு நேரத்தில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் அந்த குழந்தையின் திருவடிகள் வருந்தும் துயர் நீக்க நினைத்த திருநெல்வாயில் அறத்துறை அதாவது திருவட்டத்துறை நாதர் அவர் ஏறுவதற்கு முத்துச்சிவிகையும் மேலுக்கு மணிக்குடையும் ஊதுவதற்கு பொற்சின்னமும் இருக்குமாறு அருள்புரிந்தார். அதோடு அந்த ஊர் அந்தணர்கள் கனவிலும் தோன்றி சம்பந்தன் நம்மால் அணைகின்றான், சிவிகை குடை சின்னம் ஆகியவற்றை அவன்பால் அணைந்து கொடும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். மறுநாள் காலையில் கோவிலில் கூடிய அந்தணர்களும் அடியார்களும் ஈசன் அருளால் சிவிகையும் குடையும் சின்னமும் இருப்பதை கண்டார்கள். அதிசயப்பட்ட ஈசன் அருள் பெற்று பாடி பரவி வணங்கினார். பின்னர் பல்லியம் முழங்க சிவிகை குடை சின்னங்களை எடுத்துக்கொண்டு திருஞான சம்பந்தரை எதிர்கொள்ள திருமாறன்பாடி அதாவது இறையூர் சென்றார்கள். அதேபோல சம்பந்தரின் கனவிலும் தோன்றிய ஈசன் முத்து நற்சிவிகை முதலாயின யாம் அளித்தோம், அவற்றை கொள்வாயாக என்று அருளினார். பொழுது புலர்ந்ததும் பல்லியம் முழங்க அந்தணர்களும் அடியார்களும் மணிக்குடை சின்னம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வந்து ஞான சம்பந்தர் முன்னின்று அந்தமில் சீர் அறத்துறைநாதர் தங்களுக்கு இவற்றை அருளி இருக்கின்றார், பேரருள் தாங்குவீர் என்று விண்ணப்பிக்க ஞான சம்பந்தர் இது மண்டுளார் அருள் என்று போற்றி வணங்கி இறையருள் நினைத்து இன்புற்று எந்த ஈசன் என்று தொடங்கும் திருப்பதிகத்தினை பாடி பரவி முத்துச்சிவிகையை மும்முரம் வலம் வந்து பார் மீது தாழ்ந்து திருவைந்தெழுத்து ஓதி உலகலாம் உய்ய சிவிகையில் ஏறி அமர்ந்தார். அடியார்கள் ஈசன் அருளை நினைத்து வியந்து போற்றி அன்னலாரை சிவிகையை மேற்கொண்டு சென்று திருநெல்வாயில்
அறத்துறை ஈசன் திருக்கோவிலை வலம் வந்து எந்தை ஈசன் திருமுன் நின்று தொழுதார் என்று சம்பந்தர் பதிகம் பாடி பரவினார். அடியார்களோடு அங்கு சில நாள் தங்கி பின்னர் தல யாத்திரை மேற்கொண்டார். இந்த வரலாற்றை பெரிய புராணம் நூல் தெரிவிக்கின்றது. இந்த வரலாற்றால் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த வழிபட்ட திருத்தலம் திருமாறன்பாடி என்பதையும் அவரது காலமாகிய 6ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய பழமை வாய்ந்ததையும் அறிய முடிகின்றது. நெல்லும் கரும்பும் வாழையும் நிறைந்து நிலத்துக கனி செய்யும் நெடுவயல்கள் புடைசூழ மருத வளமும் நீர்வளமும் ஈசன் திருவருளும் நிறைந்து விளங்குவதால் திருமாறன்பாடி அதாவது இறையூர் என்ற பெயரும் மூர்த்தி தலம் தீர்த்தம் முப்பெருமையும் பெற்றதால் திருமாறன்பாடி என்று அழைக்கப்படுகின்றது. தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் என்ற நாமத்திற்கேற்ப இன்றைக்கும் இந்த ஊரில் இருந்து 40 கிராமங்களுக்கு தண்ணீர் அதாவது குடிநீர் வழங்கப்படுகின்றது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் கந்த சஷ்டி 8 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. நவராத்திரி, மார்கழி மாத பூஜைகள் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.